ஷட்டாராதிமால்ய பிரதான பிரசஸ்த க்ஷமா ஜாத மூலே தடாகஸ்ய கோலே தடாகேஷ விஷ்ணோ சமக்ஷம் ஜிதாக்ஷம் கிருதார்த்தம் யதானித் குருர்லக்ஷ்மணார்யம் தடாகமிவ கம்பீரம் ரக்ஷ லக்ஷ்மண தேசிகம் அயம் ஹி பிராணி சஸ்யானாம் போஷக சம்பவிஷ்யதி. மகிழமரம். அந்த மகிழமரம் சுவாமி நம்மாழ்வார். நம்முடைய சம்பிரதாயத்திற்கு நம்மாழ்வார் தானே எல்லாம். ஆத்யசன குலபதேஹே வகுலாபிராமம் பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தர் என்பதாக நம்மாழ்வாரை நாம் கொண்டாடுகிறோமே. இக்கலியுக ஆரம்பத்திலே நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் யோகதசையிலே சாட்சாத்கிருதரானார் என்று குரு பரம்பராசாரத்தில் சுவாமி ஸ்ரீ வேதாந்தரேசனுடைய ஸ்ரீசுக்தியை கீழே நாம் பலமுறை பார்த்தோம் அல்லவா. நம்மாழ்வார்தான் நமக்கு எல்லாம், தாய் தந்தை எல்லாம். அவருக்கு நமக்கு தேவ மற்றறியேன் என்று சொல்லக்கூடிய பரமைகாந்திகளான நமக்கு சுவாமி நம்மாழ்வார்தான் அனைத்தும். அத்தகைய நம்மாழ்வாருடைய ஸ்வரூபம்தான் இன்று இங்கே நாம் சேவிக்கக்கூடிய மகிழமரம் மதுராந்தக கஷேத்திரத்தில். எவ்விதம் நம்மாழ்வாருடைய அவதார கஷேத்திர விசேஷமான திருக்குறுகாபுரி என்னும் ஆழ்வார் திருநகரில் ஆழ்வார் அவதரித்த அந்த ஸ்தானத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளாக உறங்கா புலியாக அத்தகு புளியமரம் விளங்குகிறதோ அதே போன்றுதான் இங்கேயும் மகிழமரம் என்பது நம் சம்பிரதாயத்திற்கு மிக 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 பிரதான சாட்சியாக விளங்குகிறது. செலஸ்டியல் ட்ரீ என்பார்கள் அல்லவா, தெய்வீக மரம் என்று. ஒரு கால விசேஷத்தில் சம்பகாரண்யம், வகுடாரண்யம், ஸ்வேதாரண்யம், ஆம்பிரபலாரண்யம் என்பதாக ஒவ்வொரு திவிரேசத்திற்கு பெயர் வைத்ததுடைய காரணம் என்ன தெரியுமா? அந்த திவிரேசத்தில் அந்த மரங்கள் அனைத்தும் நெருங்கி இருக்குமாம். மரங்கள் பூமியை தாங்கும் வலிமை பெற்றவை. மரங்களினால் நல்ல மழை வளம் உண்டாகின்றது. ஆகையால் தான் ஸ்தல விருட்சங்கள், ஒவ்வொரு ஸ்தலத்திற்கு ஒவ்வொரு மரங்கள் என்பதாக பெரியோர்கள் தீர்மானித்தார்கள். அந்த இடத்தில் முழுவதுமாக அத்தகையதொரு மரங்களை அவர்கள் வளர்த்தார்கள். இவையெல்லாம் நாம் அறியாமல், நம்முடைய அறியாமையினாலே அவற்றையெல்லாம் வெட்டி வீழ்த்தி வருகிறோம். இன்றும் மதுராந்தகம் சென்று உயர்ந்ததான உத்தமமான அந்த மகிழமரத்தை சேவியுங்கள். மகிழமரத்தின் நிழலில் சற்றே இளைப்பாருங்கள். உங்களின் சம்சார தாபம் நீங்கும். அதன் அடியில் இருந்து உங்களுக்கு உங்கள் ஆச்சாரியர் உபதேசம் செய்திருக்கக்கூடிய வைதிக மந்திரங்களை, வைஷ்ணவ மந்திரங்களை ஒரு தடவை ஜபம் செய்து பாருங்கள். உயர்ந்ததானது ஒரு பிரபாவத்தை நாம் பெறலாம். ஷார்ங்கம் என்னும் வில்லாண்டான் என்பதாக சக்கரவர்த்தி திருமகனாம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி போற்றப்படுகின்றான். திருப்பல்லாண்டில் பெரியாழ்வார் அவனை துதிக்கின்றான். ஷார்ங்கம் என்னும் வில்லாண்டானான அந்த பெருமானுடைய சன்னிதானத்தில் தடாகபாலன், ஏரி காத்த ராமன், ராமானுஜர் ஏரியை காத்த ராமனாக பெருமானுடைய சன்னிதானத்தில் ராமானுஜர் தடுத்தாட்கொள்ளப்பட்டார் பெரிய நம்பிகளாலே. திருவரங்கத்தமுதலார் தன்னுடைய ராமானுஷ நூற்றந்தாதியில் ராமானுஷருடையதான வைபவாதிசயத்தை சொல்லும் பொழுது எம்பெருமானுடைய பஞ்ச ஆயுதங்கள் தான் ராமானுஷ முனியாயின என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவர் கையில் இருக்கக்கூடிய வில்லுதானே இங்க ராமானுஷ முனியானது. ஆகையால் ராமச்சந்திரமூர்த்தியின் மற்றொரு வடிவாகத்தான் இங்கே ராமானுஷர் திகழ்கிறார் போலும் என்பதான ஒரு சுவாரஸ்யத்தை அடியனுக்கு அந்தரங்கரும் மிகவும் ஆப்தருமான ஸ்ரீ கே.பி. தேவராஜன் சுவாமி வெகு ரசமாக குறிப்பிட்டருளினார். அதுபோன்று இங்கே ராமானுஷர் பெரிய நம்பிகளை அடிபணிந்து தன்னை தடுத்தாட்கொள்ளும்படியாக பிரார்த்திக்க அவர் உபதேசம் செய்த பொழுது சில சந்தேகங்கள் சுவாமி ராமானுஜராலே பெரிய நம்பிகள் திறத்தில் கேட்கப்பட்டன. இவை அவசியம் நாமும் அறிந்து கொள்ள வேண்டியவை. என்ன தெரியுமா? பிரமாணம் என்றால் என்ன? எது பிரமாணம்? பிரமேயம் என்றால் என்ன? எது பிரமேயம்? பிரமாதா என்றால் என்ன? யார் பிரமாதாக்கள்? இதுதான் கேள்வி. மறுபடியும் ஒருமுறை சொல்கிறேன். பிரமாணம் ஒன்றை நாம் உறுதிபட சொல்வதற்கு எது பிரமாணம் கேட்கிறோம் அல்லவா? பிரமாணம் என்றால் என்ன? எது பிரமாணம்? அதை போல அந்த பிரமாணத்தை கொண்டு அறிவது எது ஒன்று பிரமாணத்தினால் அறியப்படுகின்றதோ அதற்கு பிரமேயம் என்பதாக பெயர். பிரமேயம் என்றால் எது? அடுத்தது, பிரமாணத்தை கொண்டு பிரமேயத்தை நமக்கு அறிவுறுத்தக்கூடியவர்கள் யார்? பிரமாதா என்பதாக அவருக்கு பெயர்.
இந்த 3 கேள்வியை கேட்கிறார் சுவாமி ராமானுஜர். என்ன கேள்வி? ராமானுஜர் தான் அறியாமலா கேட்கிறார்? தனக்கு தெரியாமலா கேட்கிறார்? இவருக்கு புதியதாக பெரிய நம்பிகள் உபதேசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பல முறை அடியேன் சொல்லி இருக்கிறேன். என்ன தெரியுமா? கிருஷ்ண பகவான் எவ்விதம் உஜ்ஜயினியில் சாந்தீபினி மகரிஷியின் குருகுலத்தில் பயின்றானோ அது போன்று தற்பொழுது ராமானுஜர். காரணம் என்ன? குருவின் மூலமாகத்தான் கல்வி நமக்கு உண்டாக வேண்டும் என்னும் பேருண்மையை உலகத்திற்கு உணர்த்துவதற்காக எவ்விதம் அந்த ராமானுஜன் குருகுலத்தில் பயின்றானோ அதுபோல இந்த ராமானுஜனும் ஒரு குருவினிடத்தில் பயின்று வருகிறார். பிரமாணம் எது? ஆதோ வேதா பிரமாணம். எது பிரமாணம்? வேதம்தான் பிரமாணம். நாம் எல்லோரும் வைதிகர்கள். சுவாமி, உம்மை பார்த்தால் தான் வைதிக வேஷத்துடன் இருக்கிறது, ஆகையால் தாங்கள் தான் வைதிகர்கள் என்பதாக என்னை மட்டும் பிரித்து விடார்கள். நாம் அனைவருமே வைதிகர்கள் தான். ஏன் தெரியுமா? வேதத்தை ஒப்புக்கொள்பவர்கள். இதோ ராமானுஜருடைய வைபவாரிஷியத்தை இருகரம் கூப்பிக்கொண்டு பக்தி ஸ்ரத்தையுடன் கேட்டுக்கொண்டிருக்கிறோமே, நாம் எல்லோருமே வைதிகர்கள் தான். வேதத்தை ஒப்புக்கொள்பவர்கள் அனைவரும் வைதிகர்கள் இல்லையா? ஆகையால் பிரமாணம் எது என்றால் வேதம்தான் பிரமாணம். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியாகாரிய வியவஸ்திதோ. இப்படித்தானே கண்ணனும் சொல்கிறான். ஐயா, ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்கும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டாம் என்பதற்கும் எது பிரமாணம் என்று கேட்டால் சாஸ்திரம் தான் பிரமாணம். அந்த சாஸ்திரம் எது? வேதம் என்பதுதான் சாஸ்திரம். சாஸ்திரம் பிரமாணம். பெரிய நம்பிகள் சுவாமி ராமானுஜருக்கு அந்த பிரமாணத்தின் வலிமையை எடுத்து காண்பிக்கிறார். பிரமாணானாம் மூர்த்தாபரண முதிதா ஷட்பதமனு. 6 பதங்களை உடையதான மந்திரம், துவயம் எனப்படக்கூடிய உயர்ந்த மந்திரம். அந்த மந்திரம் பிரமாணங்களுள் சர்வசிரேஷ்டமாக திகழ்கிறது. அதைத்தானே பெரிய நம்பிகள் உபதேசம் செய்திருக்கிறார் சுவாமி ராமானுஜருக்கு. பிரமாணானாம் மூர்த்தாபரண முதிதா ஷட்பதமனு பிரமேயானாம் முக்கியம் கரிகிரி சிரோ மண்டனமணி. சொல்பவர் திருவரங்கத்து க்ஷேத்திரவாசி, ஸ்ரீரங்கநாதனின் திவ்ய திருவடிவாரத்திலேயே மனது வைத்தவர். அந்த பெரிய நம்பிகள் சொல்லுகிறார், வேதமாகிறதான பிரமாணத்தை கொண்டு, அந்த வேதத்தில் முக்கிய பகுதியாய் விளங்கக்கூடிய துவயமந்திரத்தை கொண்டு நாம் அறிய வேண்டிய பிரமேயம் என்ன தெரியுமா? பிரமேயம் என்றால் பிரமாணத்தினாலே அறியப்படுவது. பிரமேயம் யார் என்றால் பிரமேயானாம் முக்கியம். எத்தனையோ இருக்கலாம், ஆனால் அதில் உயர்ந்தது என்ன தெரியுமா? யாரு தெரியுமா? கரிகிரி சிரோ மண்டனமணி ஸ்ரீஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாதம் ஸ்வஸ்தி ஹஸ்திகிரி மஸ்தசேகரஹா. கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு என்று ரங்கநாதனை மங்களாசாசனம் ஆழ்வார்கள் செய்தார்கள். இங்கே பெரிய நம்பிகள் இங்கே அற்புதமான ஹஸ்திகிரி என்னும் அழகிய சிறு குன்று இருக்கிறதே. எங்கே? அனந்தசரஸ் புஷ்கரணியின் கரையில் பிரம்மதேவர் செய்த யாக வேதிகையாக ஒரு சிறிய குன்று, ஒரு கால விசேஷத்தில் அஷ்ட திக்கஜங்கள் ஆராதித்ததினாலே, கஜேந்திராழ்வான் ஆராதித்ததினாலே கரிகிரி என்று பெயர் பெற்றதான அந்த வேழமலை, யானமலைக்கு மேலே ஒரு ஒப்புயர்வற்றதான பரம்பொருள் இருக்கிறது. அகமேவ பரம் தத்துவம் என்று தன் மார்பில் கை வைத்து அருளிச் செய்து திருக்கச்சி நம்பிகள் மூலமாக உனக்கு 6 வார்த்தைகள் அருளிச் செய்ததே, அதுதான் ஐயா பிரமாணம், பிரமேயம். ராமானுஷா, அதுதான் பிரமேயம் என்று சொல்லும் பொழுது ராமானுஜருடைய திருக்கண்கள் ஒளிவிட்டு பிரகாசித்தன. ஏனென்றால் எங்கள் வரதனை அவர் கொண்டாடுகிறாரே என்று வரதனுடைய வைபவாரிஷயத்தை சொல்லும் பொழுது அவர் உள்ளத்தில் இருந்த உவகையானது தன் கண்களில் தெரிந்ததாம். பிரமாணத்தை கொண்டு பிரமேயத்தை அறிய வேண்டும். பிரமாணம் வேதங்கள். அந்த வேதத்தினால் சொல்லப்படும் பிரமேயம் யாரு? இங்கே வரதன்தான். கரிகிரி மேல் கண்ணன் நின்று அனைத்தும் காக்கின்றானே என்று கரிகிரியின் ஒப்புயர்வற்றதொரு தேவதா விசேஷமாக நிற்கக்கூடிய வாரணவெப்பின் மழைமுகில் போல் நின்ற மாயவன் அத்தியூரான் பிள்ளையூர்வான் என்று ஆழ்வார்கள் இவனை மங்களாசாசனம் செய்கிறார்கள். மணிவண்ணன் என்று ஆழ்வார் இவனை கொண்டாடுகிறார். உலகேத்தும் ஆழியூரான் அத்தியூரான், உலகேத்தும். ஆம், பெரிய நம்பிகள் உட்பட அத்தனை பேரும் இங்கே ராமானுஜரை கொண்டாடுகிறார். உலகேத்தும் ஆழியூரான், உலகேத்தும் அத்தியூரான், மணிவண்ணன்.
பிரமாத்ருணாம் சூடாமணிரபி பவானேவ புவனே குரு பிருஷ்டஸ்துஷ்டி ஸ்திரிதயமிதமாச்சஷ்ட கிருபயா. பிரமாணத்தை சொன்னார், பிரமேயத்தை சொன்னார். ஐயா, ஒரு புறம் பிரமாணம் இருக்கிறது, ஒரு புறம் பிரமேயம் இருக்கிறது. இந்த பிரமாணத்தை கொண்டு அறிய வேண்டிய பிரமேயம், பிரமாணத்தினால் அறியக்கூடிய பரம்பொருளை நாம் பிரமாணம் என்றால் என்ன என்பதை அறிந்திருக்கிறோம். அதில் உள்ள நுட்பங்களை எப்படி அறிவது என்றால் பிரமாதாவாக விரிவுரையாளர், லெக்சரர் என்கிறோம் அல்லவா ஆங்கிலத்தில், அதை விரித்துரைக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியன் வேணுமே நமக்கு. அதை விரித்து சொல்லக்கூடிய, அதை நன்கு நமக்கு விளக்கிச் சொல்லக்கூடிய ஒரு ஆச்சாரியன் வேணுமே. அந்த ஆச்சாரியன் யாரு தெரியுமா? நீர்தான். பெரிய நம்பிகள் ராமானுஜனை சுட்டி காண்பித்தார். பிரமாதா யார்? இளையாழ்வாரே, நீர்தான் பிரமாதா. நீர்தான் இதனை விவரித்து சொல்லப் போகிறீர். உலகமெங்கும் ராமானுஷருடைய குரல் ஒலிக்கப் போகின்றது. சர்வதேச தசாகாலேஷு அவ்யாஹத பராக்கிரமா ராமானுஜார்ய திவ்யாக்யாம் வர்ததாம் அபிவர்ததாம் ராமானுஜார்ய திவ்யாக்யா பிரதிவாசரமுஜ்வலா திகந்தவ்யாபினி பூயாஹ சாஹி லோகஹிதைஷிணி. திக்குகள் எட்டிலும் ராமானுஜருடைய குரல் ஒலிக்கப் போகின்றது. அவருடைய சதுபரேஷங்கள் எங்கும் ஒலிக்கப் போகின்றன. அது உலகம் அனைத்திற்கும் நல்லதை செய்ய போகிறது. ஒரு வைப்ரேஷன் என்கிறோம் அல்லவா? திகந்தவ்யாபினி பூயாஹ சாஹி லோகஹிதைஷினி. யாரோ ஒருவருக்கு மட்டும்தான் அருமருந்து என்று நினைக்காதீர்கள். சாஹி லோகஹிதைஷினி, ராமானுஜருடைய கட்டளை, பிரமாதாவான ராமானுஜருடைய அருள் உரைகள் என்பது சாஹி லோகஹிதைஷினி. இந்த உலகம் அனைத்திற்கும் அர்த்தம். இந்த உலகத்தில் அத்தனை பேருக்கும் அது ஔஷதமாக திகழப் போகிறது. நல்லதொரு ஔஷதம், டானிக், சிரப், அமிர்தமயமானது ஔஷதம். அந்த ஔஷதத்தை அள்ளி பருகினவர்கள் அனைவருமே உத்தம லோகத்தை அடையப் போகிறார்கள். ஆகையால் தான் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி என்று பெரியோர்கள் இன்றளவும் உத்கோஷிக்கிறார்கள். இப்படி பிரமாணம், பிரமேயம், பிரமாதா என்னும் மூன்றை குறித்ததான விளக்கம் பெரிய நம்பிகளால் அருளி செய்யப்பட, அதுகொண்டு பெரிய நம்பிகளுடன் சுவாமி ராமானுஜர் பிரமேயமான வரதனை சேவிப்பதற்காக காஞ்சிபுரத்திற்கு புறப்பட்டார். ஓர் அறிவிப்பு. நியூ கல்பாத்தி பாலக்காட்டில் அடியேனுடைய ஸ்ரீமத் பாகவத சப்தாக உபன்யாசம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதற்கொண்டு 8